வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கேன். என்ன மசாலா அப்படின்னா நம்ம பெப்பரு, வலிய சீரகம், உப்பு, மஞ்சள் பொடி, நல்ல மசாலா எல்லா இதுவும் வச்சுட்டு எல்லா பொடிகள்னா மல்லிப்பொடி, மிளகு பொடி, இவ்வளோதான். இதுதான் மிளகு பொடி, இதுதான் பொடிகள். அதில் கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை பார்த்திங்களா இப்படி வச்சுருக்கேன். இதையும் பொரிக்க போகிறோம். கேப்சிகம் வந்து முட்டை பொரியல் ஆல்ரெடி தீயல் ரெசிபி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தீயல் ரெசிபி இது ஆல்ரெடி இருந்ததுனால எதுக்கு தேவையில்லாமல் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு தான் இது நம்ம தீக்கலாம் அப்படின்ட்டு சூடு பண்ண வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா முட்டை நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பு சேர்க்குறோம், உளுந்து சேர்க்கலாம். அதெல்லாம் கடி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா வச்சு நம்ம நல்லா பொரியல் வைக்கலாம். குடமிளகா அடிக்கடி சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது, அதில் நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது இருக்கிறதுனால நம்ம சேர்க்குறோம். இதில் ஒரு சீக்ரெட் என்ன செய்திருக்கேன் அப்படின்னா, வெங்காயம்லாம் சேர்த்தாச்சு, பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருந்தேன், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் அது கூடயே நான் பெப்பரும் சேர்த்து அரைச்சிட்டேன். அரைச்சி நம்ம இப்படி சேர்க்கிறதோ பொடியாகவும் போடலாம். இப்போ இது வறுபடட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, நம்ம சில்லி பவுடர், இதுதான் நம்மளோட மசாலா, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம குடமிளகா சேர்த்து நல்ல குடமிளகா 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதோட தன்மை நல்லா தான் நல்ல வெந்து அப்படி கொலையாக வரும். ஸோ சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றி இப்படிலாம் வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதிலே போட்டு எண்ணெயிலே இப்படி நம்ம வதக்கிட்டே இருந்துச்சுன்னா வெந்துடும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் பொடி, நம்மளோட சில்லி பவுடர்னு சேர்த்துட்டோம். நம்ம குடமிளகாயும் சேர்த்தாச்சு. இது அப்படியே வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நடுவில் இப்படி எடுத்துகிட்டு ஒரு முட்டையை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க, சுடுச்சோறு, ஒரு மீன் கறிக்கு எப்போவுமே நான் மீன் கறிக்கு வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பேன். ரொம்ப நல்லது. 2-3 வெஜிடபிள்ஸு பொரிச்சது, மீன் பொரிச்சது வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நாகர்கோயிலில் எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே மீன் கறி, மலைக்கறியும் இருக்கும், மீன் கறி இல்லாத வீடே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா கறி எடுப்போம். மற்ற நேரம் எல்லா நேரம் அவிச்ச மீன், மிளகு ஊற்றுனது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. அழுத்து போகிற அளவுக்கு அழுக்கவே செய்யாது. எனக்கு தான் அழுக்கும், அப்படி இருக்கும். மீன் என்றைக்கும் மீனாக தான் இருக்கும். என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே மீன் கறி இருக்கும். மீன் இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு இறங்கவே செய்யாது அப்போவுமே. சரி, ரொம்ப மிஸ் ஆகுது அம்மாவை. இப்போ பார்த்திங்கன்னா முட்டையும் சேர்த்துட்டோம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துடணும், இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் திருவி கூட போடலாம். இனி அது கொஞ்சம் இதாகிட்டு நம்ம கிராம்ஸ் எல்லாம் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அதுக்குள்ளே எண்ணெய் வச்சுட்டேன். ஸோ நம்மளோட மீனை வந்து பொரிக்கைக்கு பார்க்கலாம். சிம்பிளாக எல்லாமே ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது இதுக்கு பேர் கேப்சிகம்னு சொல்லுவாங்க, பெல் பெப்பர்னு சொல்லுவாங்க. நல்லா ரெடி ஆகிட்டு தேங்காய் சேர்த்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீன் வறுக்க போட்டாச்சு. எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வச்சு நல்லா சாப்பிட்லாம். ஸோ இப்படி வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அழகாக நம்ம பார்த்திங்கன்னா முட்டையோட கேப்சிகம் முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் சோறு இருக்குது, தீயல் இருக்குது, ஒரு அப்பளமும் பொரித்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பை பை.